ஹலோ யுவர்ஸ், இந்த பிக்சரை பார்த்து ஷாக் ஆகிடாதீங்க. நேற்று பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் ஒரு சர்ச்சில் போயிட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண பிக்சர் தான் இது. இது வந்து கொஞ்சம் வந்து பிஜேபி கொள்கைக்கு எகெயின்ஸ்ட் ஆனது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிஜேபியுடைய கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி அப்படின்னு தான் உங்கள் கொள்கை. இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த இந்துன்ற மதம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து நேற்றுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு சர்ச்சில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாரு. அதே டயத்தில் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பகுதியிலையா கேரளாவில் கூட வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட்டை குறைக்கிற விதமாக வந்து போயிட்டு இந்து அமைப்பினர் போயிட்டு நிறைய இதை வந்து அடித்து உடைச்சாங்க. அதை நம்ம பார்த்தோம். ஸோ இது இது இப்போ மோடி அவர்கள் பண்ண செயல் எதை காட்டுது அப்படின்னா, இன்னொரு 5 மாதம், இன்னொரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாநில தேர்தல் வருது. அந்த தேர்தல் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக போய் பண்ணாரு. ஸோ இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுங்க, ஓட்டுடைய பவர். அதாவது ஓட்டுக்கு ஒரு பவர் இருக்குன்றது வந்து அரசியல் கட்சிகள்லாம் நல்லா உணர்ந்து இருக்கு. அதை மக்களும் உணர்ந்து யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். கெட்டது செய்யறவங்க அப்பதான் திருந்துவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த கட்சி ஓட்டு போடுங்க, அந்த கட்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? பிஜேபி வந்து அவங்க கொள்கையிலேருந்து இறங்கி வந்து ஓட்டுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகளும் மற்ற கெட்டது செய்யற கட்சிகளும் எல்லாருமே வந்து அவங்க கெட்டது செய்யறதை விட்டுட்டு வந்து நல்லது செய்வாங்க. அந்த ஓட்டுன்ற ஒரு பவரை வந்து வர எலெக்ஷன்ல வந்து பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நன்றி.